ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ஸ்நாக் ரெசிபி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மெஷரிங் கப்புக்கு 1 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்க 1 கப் நாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து அதாவது நம்ம செய்ய போற அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த கோதுமை மாவு கூட நம்ம என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து நம்ம ரவை சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து வறுக்காத ரவை தான். கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரத்துக்கு கொஞ்சமா மாவு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்கிறது, சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பிகினஸாக இருந்தால் டக்குன்னு தண்ணி நிறைய ஊற்றி விட்றாங்க, அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து மாவை நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். கரெக்டாக இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்ச நேரம் நம்ம வந்து வச்சுட்டு நம்ம உள்ளே வந்து ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டஃபிங் என்னங்கிறத நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இது அப்படியே சப்பாத்தி போத வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வந்து தேவையான பொருள் போட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டஃபிங் என்னங்கிறத ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் முதலையே வந்து மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஸ்டஃபிங். ஆனியன் தான் நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம். இது ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நமக்கு வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் சூடானோடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரே ஒரு 3 சின்னதாக காஞ்ச மிளகாத்தூள் நம்ம போடுவோம். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு எப்போவுமே கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா ஈஸியாக வதங்கிடும் நமக்கு. கூடவே கழுவி வச்சிருந்த கருவேப்பிலை லைட்டாக வதங்கட்டும். நமக்கு வந்து பச்சை மிளகாய் சும்மா கொஞ்சம் தானே போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு தனி மிளகாய் தூள், காரம் எப்போவுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரத்தூள் தனியாக போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா உங்களுக்கு எது இருக்கோ, என்ன மசாலா வேணுமோ அது ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள், என் ஜீரகத்தூளில் அதனால் கொஞ்சம் பாக்கெட் தூள் தான், கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இது கூடயே மஞ்சத்தூள் வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்புலாம் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடுங்க. பாருங்க நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அந்த இது வந்து நெடிப்படுது, 2 ஸ்பூன் கடலை மாவு அதை அது கூட ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இது கூட நல்லா 2 ஸ்பூன், கரெக்டாக 2 ஸ்பூன் கடலை மாவை போட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டு அதுக்குள்ளே இது வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் நான் எப்பவும் பண்ணுற மாதிரி கடாயை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சிம்மில் போட்டு வச்சுருவோம். ஓகே, அப்போ அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நமக்கு சிம்மில் அப்படியே சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பக்கத்தில் இதையும் போட்டு 4 நாளாக போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல்லாக பொரிச்சு எடுக்கணும் கிடையாது, கொஞ்சம் தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே, இது சிம்மில் கிடக்கட்டும். இது நார்மலாக நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு உருட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம இப்போ உருட்ட போகிறோம்.
எல்லாமே சேம் சைஸில் இந்த அளவுக்கு ஒரு பால் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். போட்டு லைட்டாக உருட்டிக்கோங்க. மாவு வச்சு உருட்டிட்டு நான் ஒன்று எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். அடுத்தது நீங்களே பண்ணி அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளுடைய ஸ்டஃபிங்கை உள்ள வைக்கணும். வச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. இதோட நீங்கள் உருண்டை சின்னதாக வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் மாவு வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த ஓட்டை கிட்ட இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாவு வச்சு நீங்கள் அடைச்சிடணும். அடைச்சிட்டு திரும்ப ஒரு தடவை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒன்றும் நீங்கள் இந்த வந்து எப்போவுமே நான் சொல்கிறது ஷேப்பை வந்து நீங்கள் பார்க்கவே செய்யாதீங்க. வச்சுட்டு பாருங்க லைட்டாக ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலையே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. உள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து 2 இது ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி ஒரு கூட 2 ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு அடுத்த சைடில் வந்து அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம சிம்லேயே போட்டுக்கிறதுனால ஃபஸ்ட்டில் வந்து போட்டிருக்கதை அப்படியே எடுத்து வைங்க. இதை உடனெல்லாம் நீங்கள் டக்குன்னு திருப்பி போட்டுறாங்க. ஓகே, இப்போ மொத்தத்தில் நான் 4 போட்டிருக்கேன். அந்த 4ஐயும் போட்டு விட்ருவோம். சிம்மில் தான் நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பேக்கில் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த பேட்சை நம்ம இதுலேயே டக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கமும் நல்லா மாற்றி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, அதை ரொம்ப வந்து ஹையில் வச்சுறாங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். இது வந்து கோதுமையில் பண்ணிடுறதுனால மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நமக்கு உள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்டஃபிங்கோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் நம்ம வந்து ஆயில் வந்து நிறைய ஊற்றினாங்க. நான் பாருங்கள் எவ்வளோ கம்மியான ஆயில். அந்த ஆயில் வந்து நமக்கு குடிக்கவே செய்யாது. அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆயில் இருந்தால் கூட எடுத்துகிட்டு ஒரு நல்ல டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துருங்க. இதை வந்து பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கொடுக்கணுன்னா நல்லா எப்படி சொல்கிறது சாஸ் வச்சு கொடுத்துருங்க. செம்ம சூப்பராக பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு கிறிஸ்பியாக. அடுத்ததையும் போடலாம். அப்படியே சிம்மில் வச்சே போடுவோம். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு இதாகும். இது 3 தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் 1.5 கப் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 12 இது வந்து இந்த மாதிரி ஸ்நாக் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஸ்நாக்குக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். இது ஒரு சமோசா மாதிரி தான். ஓகே, நம்ம வந்து இந்த ஷேப்பை மட்டும் நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே ஷேப்பை பார்க்காதீங்க. ஓகேங்களா, டேஸ்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இது கூட சாஸ் வச்சு பிள்ளைகள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. நின்றுட்டு நீங்கள் மாற்றி விட்றது அடுத்த நிமிஷமே மாற்றாங்க. 2 நிமிஷம் விட்டு நிதானமாக நீங்கள் மாற்றுங்க. செம்மையாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது பிகினர்ஸ் கூட இருந்தது நீங்கள் வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யக்கூடியதான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சலன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாது, எனக்கு செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. எப்போவுமே எந்த ஒரு விஷயமே நமக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஸ்நாக் ஐட்டம்லாம் நாங்கள் எப்படி சொல்லித்தரமோ அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அதாவது பிகினர்ஸாக இருந்தால் கூட கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஈவினிங் ஸ்நாக்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்த பேட்சை நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு செட் இதே மாதிரி 4 இது செய்கிறதுக்கு நமக்கு மாவு மீதி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம். பாருங்களேன் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக பார்க்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்கும். இது வந்து நம்ம கோதுமை மாவு போடுறதுனால ஒரு பூரி மாதிரி தான். உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கோம், அவ்வளோதான். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒன்று எடுத்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படி நம்ம சமோசாலாம் சாப்பிடும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்குது. அதனால் எவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் நீங்கள் செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. வேற நான் சிரிச்சதுன்னு கேட்குங்க. எனக்கு ஆப்போசிட்ல இருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதனால நான் சிரிச்சு. வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.